இன்றைக்கி உங்கள் கூட என்ன வீடியோ ஷேர் பண்ண போகிறேன்னா, என்னுடைய இண்டிகோ பரிதாபங்கள் தான் வீடியோ ஷேர் பண்ண போகிறேன். ஆக்சுவலி நாங்கள் வந்து டிசம்பர் 22, 2025 இங்கேருந்து நாங்கள் வெக்கேஷனுக்காக தமிழ்நாட்டுக்கு போனோம், பாம்பேலேருந்து. ஸோ நாங்கள் போகும்போது ஃப்ளைட் தான் புக் பண்ணியிருந்தோம். ஆக்சுவலி நாங்கள் வந்து இந்த இண்டிகோ இஷ்யூஸ்க்கு கொஞ்சம் முன்னாடி ஒரு 2-3 டேஸ்க்கு முன்னாடி தான் நாங்கள் வந்து டிக்கெட் புக் பண்ணியிருந்தோம். அங்கே போனால் எங்களுக்குமே அந்த இண்டிகோ பரிதாபங்கள் நடந்துருச்சு. நாங்கள் இதை பற்றி நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கும்போது பார்த்தா யூடியூப்லேயே இண்டிகோ பரிதாபங்கள் வீடியோ வருது. ஆக்சுவலி என்ன ஆச்சுன்னா, கரெக்ட் 4:30க்கு எங்களுக்கு ஃப்ளைட் வந்து டேக் ஆஃப்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் ஆன் டைம் எங்களுக்கு போர்டிங்லாம் நடந்துருச்சு. நாங்கள் உள்ளே போய் உட்காந்து கேட் க்ளோஸ் பண்ணிட்டா பைலட் அனௌன்ஸ் பண்ணுறாரு ஏர் டிராஃபிக் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால கிட்டத்தட்ட நாங்கள் 2 ஹவர்ஸ்க்கு மேலேயே வந்து எங்களோட ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகாமல் அதே இதுலேயே இருந்துச்சு. அதேமாரி ஃப்ளைட்டுமே ரொம்ப ஃப்ரீயாக இருந்துச்சு. நாங்கள் வந்து எங்களுக்கு வந்து மிடிலும் சைடும் அந்த மாதிரி அந்த மாதிரி பக்கத்து ரோலையுமே மிடிலும் சைடும் அப்படி தான் எங்களுக்கு சீட்ஸ் கிடச்சிருந்துச்சு. அப்போ ஒரு பையன்கிட்ட வந்து நான் விண்டோ சீட்டில் இருந்தார், சின்ன பையன்தான். ஸோ எங்களுக்கு கொஞ்சம் சீட் கிடைக்குமா அப்படின்னு கேட்டோடனே அவர் எடுத்தோடனே நோ அப்படின்னு சொல்லிட்டாரு. கடைசியில் பார்த்தா ஃப்ளைட்டே காலியாக தான் இருந்துச்சு. கடைசியில் எங்களுக்கு நோ சொன்னவரே அவர் சீட்டில் உட்காரல, குதிச்சு உட்காந்து எங்கள் ஃப்ளைட்டில் எல்லாத்தையும் இந்த சன்செட் ஆகிற டைம் இல்லையா, அதெல்லாம் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தார். கடைசியில் ஃப்ளைட்டே ஓரளவுக்கு ஒரு பாதி ஃப்ளைட் கூட ஃபில் ஆகலை, அந்த அளவுக்கு காலியாக இருந்துச்சு. எங்களுக்கு வந்து பாம்பே டு பெங்களூர், அப்புறம் பெங்களூர்லேருந்து ட்ரிச்சிக்கு வந்து கனெக்டிங். எங்களுக்கு வந்து இங்கே எத்தனை மணிக்கு டேக் ஆஃப் ஆகுதோ கிட்டத்தட்ட அதுலேருந்து ஒரு 1/2 hour வந்து அங்கே ட்ரிச்சியிலேருந்து அங்கே டேக் ஆஃப் ஆகிற டைம் சொல்லியிருந்தாங்க. திருச்சிக்கு, பெங்களூர் டு ட்ரிச்சிக்கு வந்து டேக் ஆஃப் ஆகிற டைம் சொல்லியிருந்தாங்க. கடைசியில் நாங்கள் இப்படி ஓடி போய் தான் வந்து திருச்சி ஃப்ளைட்டை பிடிச்சோம். கடைசியில் அங்கே திருச்சி ஃப்ளைட்டுமே அதுதான் லாஸ்ட்டு ஃப்ளைட்டு, அதுவுமே லேட்டாக தான் கிளம்பிச்சு. நாங்கள் தான் ஒன் அண்ட் ஒன்லி பேசஞ்சர். இந்த ஃப்ளைட்டில் திருச்சிக்கு போகிற பேசஞ்சரில் நாங்கள் ஒருத்தங்க தான். இது வந்து ஒரு குட்டி ஃப்ளைட்டு தான். எல்லா ஃப்ளைட்டோடைய கனெக்ஷனுமே இந்த ஃப்ளைட் மூலமாக திருச்சிக்கு போச்சு. கடைசியில் ஒரு வழியாக ஓடி நாங்கள் ஃப்ளைட்டை பிடிச்சிட்டோம். நாங்கள் என்ன நினச்சோம், பெரிய சண்டை போட்டு அவங்கக்கிட்ட நம்ம வந்து ரீஇன்வெஸ்ட்மெண்ட்லாம் கேட்கலாம், அந்த மாதிரிலாம் நாங்கள் பிளான் பண்ணிகிட்டு இருந்தோம். கடைசியில் பார்த்தா எங்களை ஃப்ளைட்டில் ஏற்றி விட்டுட்டாங்க. ஒரு வழியாக நாங்கள் இப்படி தான் திருச்சிக்கு வந்து ஏறினோம். நாங்கள் எப்படி ரிட்டன் ஃப்ளைட் வந்தோங்கிறதையும் உங்களுக்கு நான் அடுத்தடுத்த வீடியோவில் போடுறேன். அதெல்லாம் பார்க்குறதுக்கு என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணுங்கள். நான் என்னோடய கிறிஸ்மஸ், நியூ இயர் செலிப்ரேஷன் ஃபோட்டோகிராஃப்ஸ் எல்லாமே உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கிறேன். எல்லாமே பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.